லாசரு இறந்துட்டாரு. லாசரு மரித்து போனா. இப்ப நீங்க என்ன விசுவாசிப்பீங்க? நீங்க விசுவாசிக்க உறுதியான காரணங்கள் கொடுக்கப்பட இருக்கு. நீங்க இங்க இருந்தா என்னோட சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். இப்ப கூட நீங்க தேவன் கிட்ட கேட்டுக்கொள்றது எதுவோ அதே தேவன் தந்தூரில் வந்து அறிந்திருக்கிறேன். நானே உயிர் தழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோட இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறிக்காமலும் இருப்பான். நான் ஏன்னு காமிக்கிறேன். அவனை எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவரே வந்து பாருங்க. கல்லை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, இப்போ இங்க நாற்றம் வருமே. இருந்து 4 நாள் ஆயிடுச்சே. நீ விசுவாசிக்க தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு நான் உனக்கு சொல்லலையா? நான் திரும்பவும் சொல்றேன், கல்லை எடுத்து போடுங்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடி நான் உண்மை தோத்தரிக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்ன அனுப்புறத சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்ன. லாசருவே, வெளியே வா. ஒரு சொல்லாலே மரித்தோரை இவனோட கட்ட வைத்து விடுங்க. மார்த்தா, ஆமா சகோதரா. நான் கனவு காண்டனா? இது கனவல்ல, இப்போதான் நீ எழுந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஜீவனுடைய தேசத்துக்கு திரும்ப வந்துட்டு சகோதரா.